கிருஷ்ணகிரியில் சாலை மேம்பாட்டு பணிக்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த ஜல்லிக்கற்களை சமன் செய்ததால் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர் இ-சேவை மைய உரிமையாளரை கடைக்குள் புகுந்து சரமாரியாக தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீப். வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம். கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட 32வது வார்டு பகுதியில் அவை நகர் சாலையில் உள்ள ஒரு தனியார் இ-சேவை மையத்தில் ஹரி என்பவர் பணியாற்றி வருகிறார். அந்த சாலை ஓரத்தில் அந்த வார்டு சம்பந்தப்பட்ட சாலை பணிக்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதி ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டிருந்தது. இதனால் இப்ப மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதியில் மழை காரணமாக அப்பகுதி ஜல்லிக்கல் கொட்டி வைக்கப்பட்டுள்ளதால் சாலைகளில் மழைநீர் தேங்குவதால் மட்டுமில்லாமல் அப்பகுதி பொதுமக்களுக்கும் செல்வதற்கு சிரமமாக ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அந்த ஜல்லிக்கற்களை தண்ணீர் இல்லாதவாறு சமன் செய்துள்ளனர். இதை அறிந்த அந்த 32வது வார்டு கவுன்சிலர் சீனிவாசன் நேற்று மாலை அந்த இ-சேவை மையத்திற்கு அருகே வந்து அந்த ஜல்லிக்கற்கள் நிறுவப்பட்டதை கண்டு உள்ளே இருந்த இ-சேவை மைய உரிமையாளர் ஹரி என்பவரை கடைக்குள் புகுந்து சரமாரியாக தாக்கியுள்ளார். மேலும் அவரை வெளியே அழைத்து சென்று அப்பகுதி வந்து அவரது தந்தையர் முருகானந்தையும் தாக்கியுள்ளனர். இதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கவுன்சிலர் இ-சேவை மையத்திற்குள் புகுந்து ஒரு இ-சேவை மைய உரிமையாளரை தாக்கும் சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரதீப்.